வணக்கம். தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதி. வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வீடு, கார், வேலைவாய்ப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளினுடைய ஆலோசனை கூட்டம் நேற்று காஞ்சிபுரம் ஜேபிஆர் கல்விக் குழும வளாகத்தில் நடைபெற்றது. இதற்காக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட தாவேகாவினுடைய நிர்வாகிகளினுடைய குடும்பங்கள் மற்றும் பொதுமக்கள் என 2000 பேர் கலந்து கொண்டார்கள். இவர்களது மத்தியில் விஜய் அவர்கள் உரையாற்றினார். விஜய் இதுவரையிலும் பேசியதிலேயே அதிக நேரம் பேசிய கூட்டம் என்றால் அது இதுதான். மேலும் கரூர் பெருந்துயரம் சம்பவமாக அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அது குறித்து பின்பு பேசிக்கொள்ளலாம் என வழக்கம்போல் திமுகவை சாடி பேச அவர் தவறவில்லை. திமுக என்பது ஒரு வெற்று அரசு. இவர்கள் திராவிட மாடல் என்று கூறிக்கொண்டு வெற்று மாடல் அரசை நடத்தி வருகிறார்கள். திமுக கூறுவது அனைத்துமே பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். நீட்டை ஒழிப்போம், ஜெயலலிதா மரணத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம், கொடநாடு கொள்ளை வழக்கு குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் என எண்ணற்ற வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்கள். அவை அனைத்தும் நிறைவேறிவிட்டதா? தற்பொழுது இவர்களுக்கு வாக்களித்ததாக மக்கள் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். டெல்டாவில் விவசாயிகள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு நெற்பயிர்களை இழந்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை. தமிழக மீனவர்கள் அவ்வப்பொழுது இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்க திமுக அரசு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறது. திமுக அரசு என்ன செய்துவிட்டது? எந்தவிதமான வளர்ச்சியையும் அவர்கள் செய்யவில்லை. ஏற்கனவே அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட திமுக அரசு என்பது மக்களுக்கான அரசாக இருந்தது. அண்ணாவிற்கு பிறகு இந்த கட்சியை கைப்பற்றியவர்கள் அவர்களது குடும்பத்திற்கான அரசாக மாற்றிக்கொண்டு அவர்கள் குடும்ப நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். அவர்கள் மக்களுக்காக எதையுமே செய்யவில்லை. அவர்களது குடும்பத்திற்காக கூட்டமாக ஒன்று கூடி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர தமிழக மக்களுக்காக அவர்கள் எதையும் செய்யவில்லை. வரும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் கண்டிப்பாக வெற்றி பெறும். அவ்வாறு வெற்றி பெற்றால் நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம் என வெற்று வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டோம். எங்களால் என்ன முடியுமோ அதை மட்டுமே கூறுவோம். மேலும் அனைத்து மக்களுக்கும் நிரந்தரமாக ஒரு வீடு, அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளுக்காக பைக் அல்லது கார் மற்றும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும். மேலும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்து தரப்படும். ஒருவருக்கு அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் எங்களது தேர்தல் வாக்குறுதி இருக்கும். தேர்தல் வாக்குறுதியை நான் இப்பொழுதே அளிக்கவில்லை. இதற்கான திட்டமிடுதல் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. மிக விரைவில் தேர்தல் வாக்குறுதியை அளிப்போம். அதில் இலவசங்களை அள்ளி வீசி மக்களை ஏமாற்றும் திட்டம் எங்களுக்கு துளிகூட இல்லை. தமிழக மக்களின் நலனுக்காக பாடுபடக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்கும். மேலும் வட தமிழகத்தினுடைய தொண்டை மண்டலத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக இருப்பது பாலாறு. ஆனால் அந்த பாலாறின் நிலை இன்று என்ன? வட தமிழகத்தின் ஒரு முக்கிய அமைச்சர் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்து வருகிறார். பாலாற்று மணல் டெண்டரில் கோடியாக சம்பாதித்து கொள்ளையடித்து விட்டார்கள். தற்பொழுது பாலாறு வறண்ட பாலைவனமாக கூடிய சூழ்நிலையில் இருந்து வருகிறது. மக்களுக்காக இவர்கள் எதையும் செய்வதில்லை. மக்களுக்கு விரோதமாகத்தான் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். வரும் தேர்தலில் மக்கள் இவர்களுக்கு நல்ல பாடத்தை புகட்டுவார்கள் என நம்புகிறேன் என குறிப்பிட்டிருந்தார். நன்றி.